ட்ரெயின் ஏன் லேட்டுன்னு போன் பண்ணி கேட்டியா? ஏமா இப்பதானே நீங்களும் ஸ்டேஷன்ல போய் பாத்துட்டு வந்தீங்க, நானும் போன் பண்ணி வச்சேன். என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, ஒரு பசு மாடு எரும மாட்டை பார்த்து சீ எரும மாடேன்னு சொல்லிடுச்சான். உடனே ரோஷம் தாங்க முடியாத எருமை தண்டவாளத்தை தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சான். அதனாலதான் ரயில் தாமதம். ஏண்டே அவர் இன்னும் வரலன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன பண்றது, வாடி போன செடி தண்ணிக்காக ஏங்கி தவிக்கிற மாதிரி கட்டுன கணவனோட வரவை எதிர்பார்த்து காங்கடிச்ச நீங்க நிக்கிறது எனக்கு புரியுது. அது அந்த எரும மாட்டுக்கு புரியுறியே. புரிஞ்சிருந்தா தண்டவாளத்துல தலை கொடுக்குமா? அதுவும் நம்ம ஐயா வர்ற ரயில பார்த்து. ஐயா ஐயா வந்தாச்சு வந்தாச்சு ஐயா அப்படியே இருங்க. அம்மா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு. அம்மா வணக்கம் சார். நீங்க ராணி இல்ல? ஆமா. இப்போ வந்தீங்க? வந்து ஒரு வாரமாச்சு. ஆமாங்க, ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்க. இங்கதான் தங்கி இருக்காங்க. குட், வெரி குட். நீலா, நீ நல்லா இருக்கியா? ஐயோ எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஐயா வடகோடியில, அம்மா தென்கோடியில, இடையில நான் ஒருத்தி. அம்மாவுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி சொல்லியே எனக்கு 5 வயசு அதிகமா போச்சு. பகல்ல நிம்மதி இல்ல, ராத்திரில நித்திரை இல்ல, 24 மணி நேரமா பள்ளியறதான். ஐ மீன் பூஜை அறை. பூஜை அறைங்க. உங்க நினைப்புல பாவ 2 சுத்த எழுச்சி போயிருக்காள தெரியல? ஆமா, நீ அடிச்சுதான் போயிருக்க. ஏன் லீலா, சரியா சாப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க சாப்பிடுறது? பாலுங்க கண்டதடி கிளியே படுக்கை நொந்ததடி அப்படின்னு சும்மாவா பாடினாரு பாரதியாரு. கத்திரிக்காய் கூட்ட பார்த்தா ஐயோ இது அவருக்கு பிடிக்குமே, கருவேப்பிலை துவையில பார்த்தா ஐயோ இது அவருக்கு ரொம்ப பிரியமாச்சுன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டாங்களே. எத்தனை நாள் பசி, எத்தனை நாள் பசி. ஆண்டவனுக்கு தான் விழிச்சான். என் மேல உனக்கு அவ்வளவு அன்பா? அதையும் கேக்குறீங்க? உங்களை பிரிஞ்ச வேதனை ஒரு பக்கம், விரகதாபம் மறுபக்கம். இருக்காதா பின்ன? 20 வருஷமா அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டி அபிஷேகம் பண்ணி வளர்த்த அப்பா அம்மாவையே பொண்ணுங்க பிரிஞ்சிடுறாங்க. நேத்து வந்த புருஷனை ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாம தத்தளிச்சு தாளம் போடுதுங்களே, அதுக்கு பேர் என்னவா? கரெக்டா சொன்னேன். அதனாலதான் பெண்ணுக்கு பெருமை. அதுலயும் உங்க மனைவியால பெண் குலத்துக்கே பெருமை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இன்னும் ஒரு வார்த்தை பேச விடுறியா? ஆமா, நீங்க பேசுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நான் போய் பாத்ரூம்ல ஏசிய போட்டுட்டு பெட்ரூம்ல ஹீட்டர் போட்டுறேன். வர்றது பாத்ரூம்ல ஏசி போடுறதுக்கா? பாத்ரூம்ல யாராவது ஏசி போடுவாங்களா? ஏன் வளருங்க, அவங்க பேசிட்டு வாங்க. இப்படி எல்லாம் உன்னை தொட்டி எவ்வளவு நாளாச்சு? நீங்க எத்தனையோ பேரை தொடரவராச்சே. எனக்குன்னு உரியவளை தொடும்போது மட்டும்தான் நான் ஒரு சாதாரண மனுஷன். மத்த பெண்களை தொடுறப்போ நான் ஒரு டாக்டர். மை டியர் டாக்டர், இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? உனக்கு என்ன நோய்? புரியல, வாங்க சொல்றேன்.